ஸோ நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் செஞ்சிடறோம், அதில் மார்க்கெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. சில டைம் செய்கிற பொருளை விட மார்க்கெட்டிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு கடைசியில் லாபம் இருக்காது. ஸோ அதை எப்படி எஃபெக்டிவாக மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் இது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேருந்து சொல்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் அப்படிங்கிற வேர்டு வந்து என்னென்னா, லீஸ்ட் ஸ்பெண்டிங்ஸில் லீஸ்ட் எஃபர்ட்டில் மேக்ஸிமம் அவுட்புட் ஒரு இம்பேக்ட் கிடைக்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணுறது தான் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயே லீஸ்ட் எஃபர்ட் போட்டு வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்குறது தான். ஸோ அது கொடுக்கும்போது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கர்ட்டசிக்காக தான் வாங்குவாங்க. பட் என்ன கர்ட்டசிக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். ஸோ அது வந்து ஒரு இனிஷியல் மார்க்கெட் கொடுக்கும், ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கான கான்ஃபிடென்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இது தோணும், என்னடா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம், இவன் இப்படி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கவலையே படாதீங்க. இதில் ஃபெயில் ஆனாலும் இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் நான் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது பெருமையாக பேசிக்குவாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட சர்க்கிள்ஸ். ஸோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஃபரல் சர்க்கிள். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக்கோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ், இவங்களுக்கெல்லாம். ஸோ இவங்களோட ரெஃபரல்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ எஃபெக்டிவ்லி மார்க்கெட் அ நியூ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இது மாதிரி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஐ வில் பி ஆன்சரிங். அது மட்டும் இல்லாமல் நேராக பேசுகிற மாதிரி இருக்காதே, என்ன தான் கமெண்ட்டில் பேசினாலும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு க்ளப்ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் மண்டேஸ், வென்ஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்துட்டு 5 o'clock to 6 o'clock டைரெக்டாக லைவ் வரேன். ஸோ அதனோட சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், பேசலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.